ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சவுதி அரேபியா ஜித்தால வந்து உங்கள் சர்பு 2 நாளைக்கு முன்னாடி 2 நாளாக ஆயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். கடன் கடன் இல்லாமல் வாழ்கிறது தான் உண்மையான நல்ல சந்தோஷம்னு சொல்லி போட்டிருந்ததுக்கு ஒரு 2-3 பேர் ஃபோன்லேயும் கேட்டாங்க. ஃபோன் அடித்து திருச்சியிலேருந்து ஒரு மெடிக்கல் வச்சுருக்கவர், இன்னும் ஒரு சில பேர் எல்லோரும் கேட்டாங்க. அடுத்தது கமாண்ட்லேயும் சொன்னாங்க இன்ஷால்லா எல்லாம் சரியாகும்ட்டு. இந்த மாதிரி பல இது என்ன வருத்தம்னா சொல்கிறேன். அன்னைக்கு ஏன் சோகம்னா, வீடு கட்டுறதுக்காண்டி தான் எல்லாமே வீடு கட்டுற அந்த பிரச்சனைக்கு தான் 4 பவுனு ஃபோட்டோ காட்டுறேன் பாருங்கள். 4 பவுனு நெக்லஸ் மாதிரி ஒன்று புதுசு வாங்கினது. அது பேங்க்லேயே தான் இருந்துச்சு, கழுத்துலேயே யாருமே போடல. அந்த அளவுக்கு சும்மா ஆசைக்கு அந்த பேங்கை விட்டு வந்துச்சுன்னா அன்றைக்கி போடுறது, அதோட திருப்பி மறுநாள் கொண்டு போய் வைக்கிறது. கரெக்டாக 31 கிராமு 900 மில்லி, அதாவது 4 பவுனு கொஞ்சோன்னு கூட 4 பவுனு, அதான் 31 கிராமு 900 மில்லி இருந்துச்சு. அந்த நகை 1,65,000 ரூபாய்க்கு பேங்கில் வச்சுருந்தேன் ஊருக்கு போன வட்டி. அந்த நகை இப்போ திருப்பி அதுக்கு 1,65,000 ரூபா அங்கே எங்கே போட்டு பெரட்டி ஒரு வழியாக அங்கே தரான்னு சொல்லி வாங்கி அவங்களுக்குலாம் மற்றவங்களுக்கு கொடுக்கணும்ல அந்த காசு. நகையை திருப்பிட்டு வந்து அதை வச்சுட்டு ஒரு 2-3 நாள் வச்சு பார்த்தோம். மேலே இருந்த ரேட்டு குறைஞ்சி, ரேட்டு நகை ரேட்டு என்னடா இது விற்க போகலாம் பார்த்தா குறையுதே, சரி இன்னும் ஏறுமா அப்படின்னு பார்த்தா குறைஞ்சிச்சு. இப்படியே குறைஞ்சி வந்து 1,65,000 ரூபாய்க்கு வச்ச நகை திருப்பும் போது 1,77,000 ரூபாய் சம்திங் என்னமோ வந்துச்சு. திருப்பிட்டு வந்து வட்டிலாம் கட்டி அதை விற்றுட்டு இந்த 1,65,000 வெளியில் வாங்கினவங்களுக்கெல்லாம் பணத்தை கொடுத்துட்டு பாக்கி ஒரு ஆளுக்கு பணம் கொடுக்கணும். என் வீட்டிலையே ஒருத்தவங்களுக்கு அது வீடு கட்டுறதோ அது ஒரு கண்ணி கொடுக்கறதுக்காண்டி அந்த நகையை விற்கலான்னு போனால் கரெக்டாக நகையை எடுத்துகிட்டு வந்து 2 நாள் வச்சு பார்த்தோம். 8,250 சம்திங் என்னமோ மாதிரி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, நான் கடையிலலாம் விசாரிக்கல, நான் சும்மா கூகுள் வழியாக பார்த்தேன். அந்த ஃபோட்டோவையும் காட்டுறேன், அதையும் பாருங்கள். எப்படின்னா, நான் விற்க போகிற அன்னைக்கு 8,290 ரூபா போட்டுருந்துச்சு. அதுக்கு முதல் நாள் கொஞ்சம் மேலே இருந்துச்சு, அப்படியே குறைஞ்சி வச்சு இன்னும் குறையினோடனே போய் விற்றுட்டு வந்தேன். எவ்வளோக்கு விற்றோம் அன்னைக்கு ரேட்டுக்கு? நான் கூகுளில் பார்க்கும்போது 8,290 ரூபா இருந்த நகை கரெக்டாக அவன் 8,000 ரூபா மணி கொடுத்தான். நகை கடைக்காரன் 8,000 ரூபா மணி கொடுத்தான். பாக்கி 290 ரூபா கழிச்சிருவோம், இதுதான் காசு ஒரு கிராமுக்கு அப்படின்னு போட்டு 8,000 ரூபா மணி 31 கிராமுக்கு 900 மில்லியில் 500 மில்லியை வேற கழிச்சிக்கிட்டாங்க. பாக்கி 400 மில்லி, அந்த 400 மில்லிக்கும் போட்டு 2,52,000 ரூபா பணம் கிடச்சிச்சு கைக்கு. பாக்கி அந்த ஃபோட்டோவில் இருக்கிற நகையெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் சில்லற நகை, மகா நகை, அதெல்லாம் விற்றது, மனசு இதெல்லாம் வாங்கி சேர்த்து வச்சதெல்லாம் விற்றது. திருப்பி இதெல்லாம் இப்போ 2.5 லட்சத்துக்கு விற்றுருக்கோன்னா நாளைக்கு 4 லட்சம் வாங்குறோமா, 3.5 லட்சத்துக்கு வாங்குறோமா, 3 லட்சத்துக்கு வாங்குறோமான்னு அந்த கவலை. அதனாலேயும் அந்த வீடியோவில் அப்படி பேசினேன். இதெல்லாம் போட்டு என் மனசை உலுக்கி அந்த நகையெல்லாம் போணுச்சு அன்னைக்கு விற்று எல்லாம் பண்ணி. இப்படிலாம் என்னடா இது அப்படி. ஆனால் வீடு இருக்குங்கிற ஒரு சந்தோஷத்தில் இதெல்லாம் போனாலும் பிறகு வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒன்று இருக்குது. என் மகளுக்கு வச்சுருந்தது, இந்த பிள்ளைங்களுக்கு வச்சது, என் ஒய்ஃபுக்கு வச்சது நகை, இப்படி எல்லாத்தையும் விற்று எல்லாத்தையும் காலி பண்ணியாச்சு. கடைசியாக இருந்தது இதையும் இப்போ முடிச்சு விட்டாச்சு. அந்த ஒரு வருத்தம். அதில் ரொம்ப வருத்தமாவது என்னன்னா, மறுநாள் இந்த பில்லை பாருங்கள். நான் சொன்னது 8,290 ரூபா இருந்துச்சு. அதில் அந்த 290 ரூபாய் கழிச்சிட்டு வெறும் 8,000 ரூபாய் போட்டான். இன்றைக்கி என்னென்னா மறுநாள் விற்றுட்டு வந்த மறுநாள் பார்க்குறேன் 8,700 சொச்ச ரூபா, 750 என்னமோ சொச்சம் பில்லு, மறந்துட்டேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன், அது அதில் தான் நான் அப்லோட் பண்ணுறேன். அப்போது அவன் பேச்சுக்கு 290 ரூபா கழிச்சு 800 ரூபா போட்டானே, அது மாதிரி இதில் அந்த 200 சொச்சத்தை விட்டுட்டு 500 ரூபா சேர்த்து வந்தால் அந்த 31,500 ரூபா எனக்கு 25,000 ரூபாய்கிட்ட வந்திருக்கும். அது மறுநாள் நாம் வெயிட் பண்ணி பார்த்து ரேட்டு குறைஞ்சிருமோன்னு விற்றா, மறுநாள் என்னன்னா அந்த நகை 500 ரூபாய்க்கு மேலே ஏறிடுச்சு. அப்போது 1 கிராமுக்கு 500 ரூபா மேனி 31 கிராமுக்கு கிடைச்சாலே என்னாச்சு?
23,000 24,000 கிட்ட கிடைக்காது. நீங்களே கணக்கு போட்டு கால்குலேஷனில் சொல்லுவீங்க நிறைய பேர் கமெண்டில். அந்த மாதிரி வருத்தம். நாம் ஒரு பிரச்சனைக்கு தான் விற்கிறோம். எக்ஸ்ட்ரா அந்த பணம் கிடைக்குமா, அதை விற்று எக்ஸ்ட்ரா கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கில் அந்த நகை போகுதே, மன கஷ்டமாகுது. புள்ள நகை முடிக்கும், அதில் இருந்து என் மகன் நகை முடிக்கும், சின்ன சின்ன பிட்டெல்லாம் விற்றுட்டேன். அது எப்படின்னா 916 கிடையாது, லோக்கலுன்ட்டு அதுக்கு வேறு மாதிரி எக்ஸ்ட்ரா. நான் சொன்னது அந்த வெறும் பெரிய நெக்லஸ் 4 பவுனுக்குள்ளது தான் 2,52,000 பணம் கிடச்சிச்சு. அந்த விஷயத்தை உண்டி தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போது நமக்கு நாம் எதிர்பார்க்கும் போது அந்த காசு கிடைக்காம நம்ம விற்று முடித்தோன்னே ஏறி வருது. அதுலேயும் 500 மேனினா 31, 23,000, 24,000 போயிருக்குச்சு. அது எல்லாம் சேர்ந்து என்னை மண்டையை குழப்பி அன்றைக்கி ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகி ஒரு ஃபீலிங் ஆகிட்டு. என் மகனாக சின்ன சின்ன பிட்டு அதெல்லாம் போட்டு விற்று கஷ்டம்லாம் இல்லை, அல்ஹம்துலில்லாஹ் நல்லா தான் ஓடிட்டுருக்கு. சாப்பாடு எல்லாம் சம்பாதிக்கிறோம், ஓடுது. ஒருத்தவங்கள்ட்ட வாங்கின தேவைக்கு வாங்கினதை அவங்க சொன்ன டேட்டுக்கு கொடுக்கணும்ல, அதனால் நம்ம லாஸ் ஆனாலும் பிரச்சனை இல்லை. ஒருத்தவங்களுக்கு ஒரு நாள் சொல்லியிருந்தோம், அவங்களுக்கு அந்த டயத்துக்கு அந்த பணத்தை கொடுக்கணும், அந்த வாக்கை காப்பாற்றணும், அவ்வளோதான். அதனால் விற்றுட்டேன். திருப்பி இன்ஷா அல்லாஹ் நம்ம நல்லபடியாக இருந்தால் வாங்கிக்க தான் போகிறோம், எல்லாமே வாங்கி இது பண்ண தான் போகிறோம். இந்த மாதிரி நகையெல்லாம் போனது அன்னைக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு நண்பா. என்ன பண்ணுறதுனே தெரில. வீடு இருக்குங்கிற ஒரே இது. அடுத்து நேற்று கூட மழை பெஞ்சு மாடி ஃபுல்லாக அந்த தட்டு ஓடு எதுவுமே பரப்பலை. அதில் அவ்வளோ தண்ணி நிற்கிது. அதுக்கு இப்போ காசு பார்க்கணும், அதுக்கு தேவைப்படுது. இப்படி பல பிரச்சனை அடுத்து வருது. இந்த அடுத்த மாதம் முடிஞ்சுன்னா ஸ்கூல் ஃபீஸு வந்துடும். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி நெருக்கமாகவே ஓடிக்கிட்டுருக்கா. அந்த நகையை விற்ற ஒரு ஃபீலிங்கில் தான் கடன் இல்லாமல் வாழுங்க. ஆனால் உண்மையிலே கடன் இல்லாமல் எல்லோரும் வாழுங்க, அதுதான் நல்லது. இன்றைக்கி 2.5 லட்சத்துக்கு விற்ற நகை நாளைக்கு 3 லட்சம் வருதோ 3.5 லட்சம் வருதோ தெரியாது. அன்னைக்கு உள்ள 3 லட்சம்னா அன்னைக்கு உள்ள சம்பளம் இருக்கும், அன்னைக்கு உள்ள இது இருக்கும். இப்போ எல்லா விலைவாசியுமே ஏறிடுச்சு தான், எல்லா விலைவாசியும் ஏறிடுச்சு. என்ன பண்ண சொல்கிறீங்க? நம்ம இப்படியே வாழ்க்கையை ஓட்டிகிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. அதனால் எவ்வளோ நகை போனாலும் பரவாயில்ல, எவ்வளோ இது போனாலும் சரி, கடனை ஒருத்தவங்களுக்கு கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பொறுமையாக இருந்து வாங்கிக்கலாம். அதனால தான் இன்றைக்கி சோகமாக பேசுகிறேன் நண்பா. இதில் ஏதாவது நான் சொல்லியிருந்த விஷயம், நகை விஷயத்தில் நான் ஏமாந்துருக்கேனா, கரெக்டாகிட்டேனா, இல்லை இப்படி தான் தலை அப்படிங்கிற உங்கள் விஷயத்தையும் அந்த கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு அது ஏன்டா நாம் வச்சுருக்கும் போது இந்த நகை போல் திருப்பி நாம் விற்று முடித்தோன்னா அன்றைக்கி நகை ஏறுது. இப்படி பல விஷயம் என்னை போட்டு நமக்கு அந்த 20,000 கிடச்சா இன்னொரு விஷயத்துக்கு எதுக்காவது காலி கொடுத்துருக்கலாமே, அந்த ஆத்திரம் நண்பா, சரியான அந்த ஆத்திரம், அது எல்லாம் தான் என்னை போட்டு மண்டையை இதாக்கிடுச்சு. எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓடிக்கிட்டுருக்கு. என்னை கேட்டவங்க, எனக்காண்டி சொன்னவங்க எல்லாருக்கும் இந்த விஷயத்த சொல்லுவோம், ஒரு வீடியோவாக போடுவோம் அப்படின்னா. இதை 916 நகை கும்பகோணம் ஆசியாவில் தான் வாங்கினோம். 4 பவுன். அது சீட்டு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வாங்கின நகை 5,000 என்னமோ கட்டி இந்த மாதிரிலாம் பண்ணி வாங்கின நகை இன்றைக்கி போயிடுச்சே. வாங்கினதுலேருந்தே பேங்காக போய் திருப்பி போய் விற்றும் முடிஞ்சு எல்லாம் போயிடுச்சு. எவ்வளோக்கு வாங்கினோம் அன்றைக்கி? 1,20,000 என்னமோ வாங்கினேன். அந்த நகை 5,000 மெனி போட்டு இன்றைக்கி 2.5 லட்சத்துக்கு போயிருக்கு. ஓகே தான். அதுலேருந்து இது பார்க்கும் போது இன்றைக்கி இதுக்கு அன்னைக்கு நான் இதே மாதிரி இடம் வாங்கும் போது கிட்டத்தட்ட நான் 10 பவுனுக்கு மேலே விற்றேன். எவ்வளோ விற்று? 10 பவுனுக்கு மேலே விற்று 1,40,000 1,30,000 விற்றேன். இடம் வாங்குறப்ப, இந்த வீடு கட்டுறதுக்கு இடம் வாங்குறப்ப என் ஒய்ஃப் நகையை. அப்போ அன்னைக்கு உள்ள நகை அந்த 10 பவுனை இன்றைக்கி வச்சுருந்தா இடத்தோட கூட இருக்கும் போல இருக்குது. இடம் இன்னும் வேல்யூஷன் ஆகலை. என் இடம் டம்மியாக தான் இருக்குது. 7.5 லட்சத்துமோ என்னமோ தான் இருக்குது. நான் 6.5 லட்சத்துக்கு தான் அவனை 1 லட்சமோ என்னமோ தான் ஏறி இருக்குது. ஆனால் அன்றைக்கி வச்சுருந்தா 10 பவுன் நகையை நான் இன்றைக்கி வச்சுருந்தேன்னு வச்சுங்க, வெறும் 1,40,000 விற்றேன்னு நினைக்கிறேன். 6-7 வருஷத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக டேட்டு தெரியல, ஆனால் 6 வருஷத்துக்கு மேலேயே தான் இருக்கும். 1,30,000 என்னமோ தான் விற்றேன். 10 பவுன் நகையை விற்றேன். இன்றைக்கி 10 பவுன் வச்சுருந்தா எவ்வளோது நண்பா? அதையும் சொல்லுங்கள். நேற்று நான் விற்ற ரேட்டே கணக்கு பண்ணி கீழே சொல்லுங்கள். 10 பவுன் நகை. இடம் நான் வீடு கட்டியிருக்கேன், இன்னும் அது அந்த அளவுக்கு டெவலப் ஆகலை. அந்த ஏரியா வயலாகவே இதாக தான் இருக்குது. நகை வச்சுருந்தா கூட இன்றைக்கி விற்றுருந்தா கொஞ்சம் மெயினில் உள்ளுக்குள்ளேயே வாங்கியிருக்கலாம். ஏகப்பட்ட கவலைகள் இதெல்லாம் நினைக்கும் போது நேற்று இப்போ கூட இங்கெல்லாம் பிடிக்குது ஒரு மாதிரி, என்னன்னு தெரில.
மனசுக்குள்ள வேதனைகள் இதெல்லாம் போக போக கடன் தான், கடத்துனால ஒண்டினா இவ்வளோ டென்ஷனு, அல்ஹம்துலில்லாஹ் சரியாயிடுவேன், கவலைப்பட வேண்டாம். நான் ஒரு அளவு நெருக்கி கொண்டு வந்துக்கிட்டு இருக்கேன் எல்லா விஷயத்தையும். கண்டிப்பாக நான் ஒரு நாள் ஜெயிச்சு உங்கள்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவேன், வளருவேன், அதை எல்லாம் நீங்களும் பார்ப்பீங்க. கண்டிப்பாக நான் வந்துடுவேன், சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு. தேங்க்யூ நண்பா. இதில் உள்ள கருத்து விஷயங்கள் எல்லாத்தையும் எனக்கு சொல்லி தெளிவுபடுத்துங்க. ஓகே, நன்றி, பாய்.